மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதிக்கு வித்திட்ட பகுத்தறிவு தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரியார் பெரிய விடியலுக்கு அவசியம், பேரறிஞர் அண்ணா பெரும் நாட்டின் அவசியம், கலைஞர் தமிழ் இனம் மொழிக்கு அவசியம், தலைவர் தளபதியோ இன்று தமிழ்நாட்டிற்கு அவசியம். தலைவர் தளபதியோ இன்று தமிழ்நாட்டிற்கு அவசியம். அண்ணன் உதயநிதி உதய சூரியனுக்கு அவசியம். இந்த வரலாறு தான் ஒவ்வொரு உடன்பிறப்புகளுக்கும் அவசியம். திமுக கழகம் இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் இல்லை, புரட்சி சட்டங்கள் இல்லை. எட்டிய தூரம் வரை தலைவர் தளபதியால் எதிரிகளே இல்லை. அண்ணன் தலைவர் தளபதியின் உழைப்பிற்கு ஈடு என எவரும் இல்லை. சமூக நீதியா, மதச்சார்பின்மையா, மாநில சுயாட்சியா, கூட்டாட்சியா, குடியுரிமை சட்டமா, இந்தி திணிப்பா, தொகுதி மறுசீரமைப்பா, வக்பு சட்டமா, அனைத்திலும் இவர் என்ன நினைக்கிறார் என்றே இந்தியா பார்க்கிறது. பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டுமல்ல, சமுதாய முன்னேற்றத்தின் ஆதாரம் என்று உணர்ந்து அந்த சுய உதவி குழுவிற்கு காலை முதல் மாலை வரை கால்வழி பாராமல் சுயநிதி வழங்கிய சூரியனே, இன்று மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், மகளிருக்காக ஆட்டோ மானியம் வழங்கி பல புதுமைகளை படைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியை வழங்குகின்றேன். ஈரோட்டு எரிமலையாய் நடந்து வரும் இளைஞர், எங்களின் சின்ன கலைஞர், குறிஞ்சி மலரின் புத்திரர் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் தந்தையின் கட்டளைகளை தலையில் ஏந்தி தமிழ் மக்கள் நலனை மனதில் ஏந்தி ஏற்ற பொறுப்பினை வீருடன் செயல்படுத்திய வரலாற்றில் தெற்கு ஆசியாவிலேயே முதலாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சென்னையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். கேலோ இந்தியா ஆடவர் காக்கி போட்டி, முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் என்று பல போட்டிகளை தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடத்தி தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறையை உலகமறிய செய்தவர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரிவு வீரர் வீராங்கனைகளை தேசிய அளவிலான உலக அளவிலான வீரர் வீராங்கனைகளாக மாற்றுவதே என் லட்சியம் என்று அனைத்து பிரிவுகளையும் சார்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கும் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தியதோடு பரிசுத் தொகைகளை பன்மடங்காக உயர்த்தி ஊக்கத்தொகைகளையும் அதிகமாக வழங்கி வேலை வாய்ப்புகளையும் வழங்கி புதிய நம்பிக்கைகளையும் ஊக்கத்தையும் கொடுத்து விளையாட்டுத் துறையில் இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம் என்று உருவாக்கி காட்டியவர். என் மீது வரும் விமர்சனங்களுக்கு என்னுடைய செயல்பாடுகளால் நடவடிக்கைகளால் மட்டுமே பதில் சொல்வேன் என்று சொல்லி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை விளையாட்டுத் துறையில் மற்றவர்கள் வியப்படையும் வகையில் வீரியத்துடன் செயலாற்றி கொண்டிருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வழங்குகின்றேன். நீர்வளத்துறை அமைச்சர், கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அவை முன்னவர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை ஒரு முறை நாடாளுமன்றத்திற்கும் 4வது முறையாக சட்டமன்றத்திற்கும் 2 முறை மாவட்ட ஊராட்சிக்கும் அனுப்பிய திட்டக்குடி வாக்காளர் பெருமக்களுக்கும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் கடலூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.